மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் புக் பேக்கில் வந்து 4th ரோமனில் எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சம்மும் 2வது சம்மும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்க? இன் ஏ சப்மரீன் equipped வித் சோனார் த டைம் டிலே பிட்வீன் த ஜென்ரேஷன். சோனார்னால் நமக்கு தெரியும்ல, சவுண்டு, நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங். இதெல்லாம் என்னென்ன 1 மார்க் வருது பாருங்கள். டிலே பிட்வீன் ஜென்ரேஷன் ஆஃப் பல்ஸ் அண்ட் இட்ஸ் எக்கோ ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த எனிமி சப்மரீன். ஓகேங்களா? இவங்க சப்மரீன்லேருந்து எனிமி சப்மரீனுக்கு சோனார் மூலிமா ஒரு சிக்னல் அனுப்புகிறாங்க, பல்ஸ் அனுப்புகிறாங்க. அது பட்டு என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி இவங்ககிட்ட வருது. அப்போ நமக்கு டைம் என்ன எடுத்துக்கணும்? 2 டைம்ங்கிற மாதிரி வருது. ஆனால் நம்ம 1 டைம் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ரைட். இப்போ என்ன சொல்கிறாங்க? டைம் எவ்வளவு? டிசி ஈக்குவல்ட்டு அவ்வளோ பெரிய சம்மில் நம்ம டைம் எழுதுகிறோம். டைம் எவ்வளவு? 80 செகண்ட். ஓகே. அடுத்தது எவ்வளோ ஸ்பீடு? 1460. வி வந்து 1460 ms பவர் -1. சரி, நமக்கு தான் ஸ்பீடுக்கு ஃபார்முலா தெரியுமே, என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம், d/t. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே கீழே 1 இருக்க மாதிரி அர்த்தமா? அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. d × 1 d × vt. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியல, மைல்கள், அந்த கிலோமீட்டர்கள்லாம் இல்லைன்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறீங்க. ரைட். அப்போ ஒரு பர்சனை வந்து காரில் போயிட்டு வாடா, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தானே, காரில் வந்து போயிட்டு வா, போயிட்டு வந்தீங்கன்னா நீ எவ்வளோ கிலோமீட்டர்னு அந்த ஓடாமீட்டரில் காமிக்கும், ஸ்பீடாமீட்டரில் ஓடாமீட்டர் அதில் காமிக்கும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி ரிட்டன் வர்றாரு. 40 கிலோமீட்டர்னு காமிக்குது. இப்போ டிஸ்டன்ஸ் 40 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டரா? 20 கிலோமீட்டர். ஏன்? போனது மட்டும் தானே உங்களுக்கு வேணும் டிஸ்டன்ஸு, போயிட்டு ரிட்டன் வந்ததை சேர்த்தா டபுள் டிஸ்டன்ஸ் மாதிரியா? இல்லை, அது மாதிரி தான் இங்கே டைம் வந்து போயிட்டு ரிட்டன் வந்த டயத்தை தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன கால்குலேஷன் எடுத்துக்கணும்? ஒரு டைம் தான் எடுத்துக்கணும். அப்போ t = 80 செகண்ட்னா இங்கே என்ன பண்ணணும்? t/2. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் தானே வேணும். அந்த டிஸ்டன்ஸ்னால் எப்படி போயிட்டு வந்த டயத்தை எடுத்தால் டபுள் டிஸ்டன்ஸ் மாதிரி தப்பாயிரும்ல. ரைட். அப்போ d = v எவ்வளவு? 1460. ஏரில் அந்த ஸ்பீடு எவ்வளவு? ஏரில் 330. ஆனால் இது என்னது? 1460. நமக்கு தான் தெரியுமே, சவுண்டு வந்து ஏரில் ஸ்லோவாக போகும், வாட்டரில் அதிகமாக போகுமா? இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் கிடையாது, சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங். ஓகேங்களா? 1460 இன்ட்டு டைம் எவ்வளவு? 80. அதை தான் நம்ம என்ன பண்ணோம்? /2. ஓகேங்களா? ரைட். இந்த ஸ்பீடை பார்த்தே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் கிடையாதுன்னு. இதெல்லாம் சும்மா ப்ராப்ளத்தை பார்த்து, இது என்ன இந்த சின்ன ப்ராப்ளத்தை இருந்தாலும் இவ்வளோ தூரம் வளவள நடத்துகிறான்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்பீடை பார்த்தோன்னே இப்போ அனுப்புறது சவுண்ட், சோனாரில் யூஸ் பண்ணுற அந்த சிக்னல் பல்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் கிடையாது, அதாவது ரேடியோ வேவ், மைக்ரோவேவ்லாம் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்? அதோட ஸ்பீடு லைட் ஸ்பீடுக்கு போகும், 3 × 10⁸. ஆனால் இதோட ஸ்பீடு எவ்வளவு? 1460 தான். அப்போ இது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் கிடையாது. ரைட்டு. அப்போ என்ன பண்ணுவோம்? இதை அடித்தா 40ன்னு வருமா? அப்போ 4ஆல் பெருக்கி போட்டுற வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஆன்சரை பார்த்து எழுதிடுவோம். இப்போ நான் பெருக்கல் வாய்ப்படுத்தினேன். 58.40 கிலோமீட்டர். அவ்வளோதான். /2 எதுக்கு ரீசன் சொல்லிட்டோம். ரைட். 2வது சம் பாருங்கள். 2வது சம் ரொம்ப சிம்பிள், மல்டிப்ளிகேஷன் டேபிள். என்ன அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் மட்டும் ரவுண்டிங் ஆஃப் பண்ணி போடணும். என்ன சொல்லியிருக்காங்க? த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் 3.12. ரேடியஸ் எவ்வளவு? 3.12 மீட்டர். ரைட். நெக்ஸ்ட்டு வித் ரிகார்டு ஏரியா. ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா = πr². பை எவ்வளவு? 3.14. r² எவ்வளவு? 3.12 × 3.12. ஏன்னா r²ல டபுள் டைம் இருக்கும். இதை கண்டிப்பாக பெருக்குனீங்கன்னா என்ன நம்ம ஆன்சர் வந்திருக்கோம்? 30.56 சம்திங்னு வரும். 5க்கு பக்கத்தில் 5 விட அதிகமாக இருந்தால் ரவுண்டிங் ஆஃப் பண்ணலாமா? அப்போ 30.6. 6 என்னது? மீட்டர்². ஏரியானா மீட்டர்² தானே, அதை பார்த்துங்க. லென்த்னா மீட்டர், ஏரியாவுக்கு யூனிட் வந்து மீட்டர்², வால்யூமுக்கு மீட்டர்³. இந்த மாதிரி பார்த்துங்க சிம்பிளாக. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ, வாழ்க வளமுடன்.